Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து Coreldraw-ல நம்ம எப்படி லோகோ டிசைன் பண்றோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராக்டைல்னு நான் சும்மா ஒரு லோகோ டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லோகோன்னு நம்ம எப்படி டிசைன் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன பண்ண போறேன்னா இந்த ஷேப்பை நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இந்த கீழே இந்த பாகத்தை இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னா நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தேன். வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று எடுத்து வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டா எப்படி வந்துடுது, இதை அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூட என்னோட எப்படி இதை எப்படி கீழே எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி அது சிம்பிள். நான் இதை கணக்காக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிறேன், இந்த வச்சுக்கிறேன். ரைட். ஓகே, இப்போ நான் ஒன்று வந்து வச்சுக்கிறேன். பட்ஜெட் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ஜூம் டூல்லைன் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட மவுஸ் வீல், அதாவது லெஃப்ட் ரைட் கிளிக் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் ஜூம் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் கர்வ்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி வந்துடும். இந்த இருக்க கர்வ்ஸ் ஷேப் டூல்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஷேப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கணக்காக அங்கிட்ட போகாத அளவில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து நீங்கள் பிளாக் கொடுத்துட்டா அந்த மாதிரி வரும். ரைட். இப்போ எனக்கு வந்து இந்த ஷேப்பை டிசைன் பண்ண, இந்த வட்ட ஷேப்பை, அது சிம்பிள். இந்த இருக்க வட்டம் ரைட் எலிப்ஸ். இந்த வட்டத்தை வந்து வரைகிற நேரம் இதை கிளிக் பண்ணிவிட்டு, இல்லைனா இதை நீங்கள் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட் இந்த வட்டத்தை கணக்காக கண்ட்ரோலை பிடிச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா நேராக அந்த மாதிரி வட்டம் வந்துடும். ரைட். இந்த வட்டம் வந்துடும். வட்டம் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசாக்கிறேன்னா கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் பெருசாக்குனீங்க. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வட்டத்தை இந்த மாதிரி கீறிங்க, இந்த மாதிரி வந்துடும் வட்டம். ரைட். வந்ததுக்கப்புறம் இதுக்கான ஸ்ட்ரோக்கை நீங்கள் கூட்டணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை கூட்டுறதுக்கு முன்னுக்கு இந்த வடிவத்துக்கு நீங்கள் எடுக்கிறேன்ல, நம்ம ஸ்ட்ரோக்கை கூட்டிகிட்டே செய்வோம். ஒரு 36 மாதிரி வச்சு அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வட்டத்தை வந்து இந்த மாதிரி ஆங்கிளுக்கு செய்யணும்னா சிம்பிள். இந்த பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை கணக்காக ஃபிட் பண்ணிக்கிறீங்க, கணக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுச்சு. ரைட். வந்ததை வந்து கணக்காக இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ரைட். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த துண்டு இல்லை இது இங்கிட்டு வர்றது, இது ஆப்போசிட் இந்த துண்டு கீழே, இதை வந்து கூட்டுது, இது குறையிறது. ரைட். இந்த மாதிரி செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த துண்டு, இந்த பாகத்தை எப்படி செய்கிறதுன்னா இந்த இருக்கு ரெக்டாங்கிள், இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு வெட்டுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது இதை கிளிக் பண்ணால் வெட்டுப்பட்டுட்டு இதை டிலீட் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த ஆர் பொசிஷன் வந்து இந்த மாதிரி செட் ஆகுது. ரைட். இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, ரைட், இது கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூட்டிக்கலாம், சைஸை 48 மாதிரி கொடுத்தாலும் பெருசாகிடும். பார்த்தீங்கன்னா பெருசாகிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் இப்படி இழுத்திங்கன்னா கணக்காக அந்த மாதிரி பொருந்தும். பார்த்தீங்கன்னா சரி. இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைங்க சார், இது சிம்பிள். ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அந்த ராக்டைல்ன்றது போடுதுன்னா, இப்போ ராக்டைல் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ராக்டைல் ராக்குன்னு எழுதி போல்ட் இப்படி இழுப்போம். ரைட். இப்போ இந்த ராக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி டைப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அது அளவுகளை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். ரைட். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவில் அந்த லோகோ வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனலாக வரும். இதையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலுங்க. ரைட். இப்போ எனக்கு இதை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ண போனோம்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போகும். ரைட். அதனால் நான் அதை எப்படி விட்றேன், இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். ரைட். பார்த்து வந்து டெய்ல்னு சொல்லி எழுதுகிறேன். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் டெய்ல். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் பார்க்குற நேரம் அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ண ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். நான் வந்து பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட் தான் ரொம்பவே நான் யூஸ் பண்ணுறது இந்த கிராஃபிக் டிசைனுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃபாண்ட் ஒன்று, இந்த பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட். ரைட். இதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரைட். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இது இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நான் இதை இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான லோகோ டிசைன் ஒன்று பண்ணிக்கலாம். 1 கலருக்கு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து நீங்கள் 2 கலர் 3 கலர்ஸ்க்கெலாம் அந்த லோகோ டிசைன் பண்ணலாம். வெரி சிம்பிள். இந்த மாதிரி லோகோ டிசைன் ஒன்று நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது லேஸு இந்த ஒரு டூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் வெட்டுப்பட்டுரும். இதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து விடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள், ரைட்? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட்டை தெரிவிக்கலாம்.